என் அன்பு வணக்கம். நான் இந்த உணவு மட்டும் இல்லை, எந்த உணவு செஞ்சாலும் சரி அதில் நான் மிளகு சேர்ப்பேன். எதுக்காக இவர் சேர்க்குறாரு, ஏன் எல்லாத்துலேயும் சேர்க்குறாரு அப்படின்னு உங்கள் மனசில் ஏதாவது சின்னதாக ஒரு கேள்வி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு. வெல்கம் டு சிவராமன் கிச்சன். இந்த வீடியோ மூலமாக தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் வரீங்க. நல்ல பியூட்டிஃபுல் ரெசிபி வீடியோஸ்லாம் நிறைய இருக்குது. இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அதையும் போய் பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒயம் ஆடிங் பிளாக் பெப்பர்னு ஒரு வீடியோ லிங்க் இருக்குது. அதை போய் கிளிக் பண்ணி போய் பாருங்களேன். உங்களுக்கு இந்த மிளகோட வரலாறும் சிறப்பும் மருத்துவ குணமும் எவ்வளோ அற்புதமானது அபாரமானது தெளிவாக உங்களுக்கு விளங்கிடும். ஸ்கிப் பண்ணிட்டீங்களா ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு? ஓகே, இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பொடி இட்லி. அதாவது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு டாப் குவாலிட்டி எப்படி பண்ணுமோ அதே மாதிரி தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஆனால் ரொம்ப சிம்பிளாக இதை சொதப்பிட முடியும். ஏன்னா இது அந்த இட்லி பண்ணும்போது, அந்த பொடி இட்லி பண்ணும்போது எந்த டயத்தில் எப்போ அதை ஆட் பண்ணுற அந்த டைமிங் தான் ரொம்ப முக்கியம். அதை பண்ணும்போது காட்டுறேன். ஆல்ரெடி நான் இட்லி பொடி நான் பண்ணியிருக்கேன். அதை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். ஆனால் இன்றைக்கி நான் வேறு வேர்ஷனில் புது மாதிரியான இட்லி பொடி பண்ண போகிறேன். ஸோ அதுவும் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான். ஸோ அதை பாருங்கள். அதை பண்ணிவிட்டு அதை வச்சு நான் இந்த பொடி இட்லியும் பண்ண போகிறேன். எவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுமா? அது எப்படின்னு நான் சொல்லணுன்னா, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடுவாங்க. நீங்கள் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக நீங்கள் கொடுத்து அனுப்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கடுகு அளவுக்கு பீஸ் கூட இதில் மிச்சமே வைக்க மாட்டாங்க. எல்லாருமே அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. லோகோ மியூசிக் அப்புறம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு டம்ளர் உளுந்த பருப்பை நான் அளந்து போட்டுக்கிறேன். இதை நல்லா சவக்கிற வரைக்கும் வறுத்துக்கலாம். நல்ல வாசம் இந்த டயத்தில் வர ஆரம்பிக்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் செவந்துடும். நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து தட்டிக்கலாம். அரை டம்ளர் நான் கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கிறேன். நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நான் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயை சேர்த்துக்கிறேன். ஒரு 10 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கிறேன். 4 காஷ்மீரி சில்லியும் நான் எடுத்துக்கிறேன். இதில் ஒரு 10 மிளகையும் சேர்த்து நான் மொத்தமாக வறுத்துக்கிறேன். இந்த மிளகா வாசம் நல்லா வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து போட்டுக்கலாம். அதே பேன்லேயே கொஞ்சமாக கருவேப்பிலையும் வறுத்து சேர்த்துக்கலாம். பேனில் இருக்க சூட்லேயே இது நல்லா வறுபட்டுரும். இதுக்காக ஃபயர் ஆன் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. 1/4 டேபிள் ஸ்பூன் நான் காயப்பொடியும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கிறேன். நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நான் கீ சேர்த்துக்கிறேன். அதோட அரை டேபிள் ஸ்பூன் நான் நல்லெண்ணெயும் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா காஞ்சிருச்சு. 4 இடித்த பூண்டை தோலோடு சேர்த்துக்கிறேன். பூண்டு நல்லா செவந்து வாசம் வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போட்டு லேசாக வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் நான் திரித்து வச்சுருந்த இட்லி பொடியை நான் சேர்த்துக்கிறேன். இதை போட்டு லேசாக 2 வாட்டி கிண்டிட்டு 10 இட்லியை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இதுக்கு மேலே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இட்லி பொடியும் நான் சேர்த்துக்கிறேன். அரை டேபிள் ஸ்பூன் கீயை சேர்த்துக்கலாம். கீ ஆப்ஷன் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆயில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது பாருங்கள். இப்படி பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் சரி, ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக இருந்தாலும் சரி, மிச்சம் வைக்காமல் பிள்ளைங்களும் பெரியவங்களும் கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. எவ்வளோ அமேசிங்காக சூப்பராக இருந்துச்சுல்ல? அப்புறம் என்ன, பிடிச்சிருக்குல்ல? அப்புறம் ஷேர் பண்ணிவிடுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு தெரிஞ்சுக்கணுமா? லைஃப் இஸ் பெட்டர் வென் வி ஷேர்.